வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேளச்சேரியில் நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. சரி, என்னுடைய மாடி தோட்டத்தை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும், நிறைய தாமரை கலெக்ஷன் மல்லிப்பூலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நேரில் போய் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்தோம். மண் முட்டை ஸ்டாண்டெல்லாம் ஏற்றிட்டு நம்ம டீம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க இந்த பக்கம் போகலாம். 2 மாடி தோட்டம் அவங்களுக்கு, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. இதுவும் செடி எல்லாமே கீழே இருக்குது சார். இந்த பெரிய பெரிய பேரல் எல்லாமே கொஞ்சம் கீழே மண் ரொம்ப இதுவாகுது, அதெல்லாம் கொஞ்சம் பக்காவான ஸ்டாண்டு வச்சு பக்காவாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னாங்க. எல்லாம் தரையாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் மண் சேருலாம் வருது சார் அப்படின்னாங்க. போய் பார்த்துட்டு பழைய மண்ணெல்லாம் நம்ம கீழே எப்பவுமே மண் மாற்றுறதுக்கு முன்னாடி அடியில் கொட்டுவோம். அடியில் கொட்டும் போது அவங்க மண்ணில் அவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது. நம்மக்கிட்டே இவங்க எப்போவுமே ரெகுலராக ஜீவாமிர்தம் பஞ்சகாவே வாங்கிட்டே இருப்பாங்க. ஜீவாமிர்தம் ரெகுலராக பயன்படுத்த மண்புழுக்கள் ரொம்பவே நிறைய உற்பத்தி ஆகுங்க. மண்புழுக்களுடைய வேலையை என்னன்னா, நம்மாழ்வார் எப்பவுமே ஒன்று சொல்லுவார், உழுவதும் உரமிடுவதும் மண்புழுவே அப்படின்னு சொல்லிட்டு. மண்புழு அந்த பாதையெல்லாம் பார்த்தீங்களா, கோடு கோடாக இருக்குது பாருங்கள். அப்போ என்னென்னா, செடிகளுக்கு நல்ல ஒரு காற்று ஓட்டம், நல்ல ஆக்சிஜன் கிடச்சி செடியோட வளர்ச்சி நல்ல செழிப்பாக வளரும். மண்புழுக்கள் உங்கள் தொட்டியில் இருக்குதுனாலே போதுங்க, செடி நல்லா சூப்பராக வளரும். பிஃபோர் அவங்களுடைய மாடி தோட்டம் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து இந்த அளவுக்கு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது சார், பக்காவாக இருக்குது அப்படின்னாங்க. தயவு செஞ்சு தரையாக நீங்கள் பேகை மாடியில் வச்சிங்க அப்படின்னா இப்போ தெரியாத பாதிப்பு கொஞ்ச நாள் கழித்து தெரியும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிற மாடி தோட்டத்தையும் அவங்களுக்கு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம். பிஃபோர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆஃப்டர் அவங்களுக்கு ஸ்டாண்டெல்லாம் வச்சு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த பேரெல்லாம் தூக்கி அந்த ஸ்டாண்டை வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. சென்னையில் இருக்கிற உங்கள் மாடி தோட்டத்தையும் இதே போல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் தரமான நாட்டு விதைகள்லேருந்து, க்ரோ பேக்லேருந்து, மண்கலவையிலேருந்து, யூபிவிசி ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. மற்ற ஊர்களுக்குனா பார்சல் மற்றும் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சு வைக்கலாம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ ஸோ மச்.